ஓகே பைபிள் வாசிச்சலாம். ஜோப் 1:6 and 2:1 வாசிச்சிரும். Let people join. ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். அதுல இந்த தேவபுத்திரருக்கு நோட் பண்ணீங்களா? அதான் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கோம். எங்கெல்லாம் தேவபுத்திரர்னு எழுதி இருக்குன்னு. சோ இப்ப இங்க தேவபுத்திரர்னா யார குறிக்குது? ஏஞ்சல்ஸ குறிக்குது. கரெக்ட்? ஓகே. 2:1. பின்னொரு நாளிலே தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றான். சோ ஜோப்ல 2 இடத்துல தேவபுத்திரர் எழுதி இருக்கிறதுக்கு மீனிங் ஏஞ்சல்ஸ். கரெக்ட்? இங்க இந்த வசனத்திலயும் அந்த தேவபுத்திரர் தான் இருக்கு, தேவகுமாரர் இருக்குல்ல. சோ அதனால இதுவும் ஏஞ்சல்ஸா இருக்கணும், கேனுடைய செத்துடைய சன்ஸா இருக்கணும்ட்டு இல்ல. ஓகே ஓகே. I understand there are some people who can't hear. Okay. I'm going to continue, okay? எனக்கு track பண்ண முடியல யாருக்குன்னு. Right. So we are now looking at angels, and angels Hebrew word பார்த்தோம், Ben Ha Elohim, and Noah, Genesis chapter 6 sons of God mention பண்ணிருக்க இடத்துல I think it is angels, and I'm going to try and explain why. So we just finished Job உடைய 2 verses. Jobல 38:7 இருக்கு பாருங்க. வசனம் வாசிச்சிருங்க. அப்பொழுது விடியற் காலத்து நட்சத்திரங்கள் எல்லாம் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கெம்பீரித்தார்களே. So stars எல்லாம் உண்டாக்கும் போது தேவபுத்திரர்கள்லாம் they were so happy. Oh wow, it's so beautiful ன்னு அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. So அங்கேயும் there are angels mentioned. Okay. Daniel 3:25 என்ன இருக்கு? அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றான். Okay. So ஹீப்ரூல பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் தேவபுத்திரன் இருக்கோ அது எல்லாமே it always stand for angels. சரி, நியூ டெஸ்ட்மென்ட் வந்தோம்னா sons of God ன்னு பார்த்தா very clearly it is Adam, Jesus, அப்புறம் நமக்கு children of God க்கு மென்ஷன் பண்ணிருக்கோம். You want to read the verses? You can take Luka 3:38. கர்த்தருடைய அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் 3:38 தப்பா எழுதி இருக்கணும். சாரி நான் தான் தப்பு. ஏனோஸ் சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானவன். அது கிரீக்ல பார்க்கும்போது பார்த்தோம்னா அது சன்ஸ் ஆஃப் காட்னு இருக்கு. ஓகே. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு கிரீக், ஏன்னா இது ஹீப்ரூ பார்ட்ல உள்ள ஸ்கிரிப்சர்ல. பட் நியூ டெஸ்டமெண்ட்ல மீனிங் வந்து சன்ஸ் ஆஃப் காட் எப்பவுமே டைரக்ட் கிரியேஷன் ஆஃப் காட். ஆடமை குறிக்கும், ஜீசஸை குறிக்கும், இல்லைன்னா நம்மளை குறிக்கும். Those who are saved and recreated by Jesus. Okay, recreated by God. Okay, so far என்ன ப்ரூவ் பண்ணிருக்கோம்? ஏஞ்சல் தான் அப்படின்னு வந்திருக்கு. Let us see some more. Okay, 4வது வசனம் வாசிங்க. ஜெனசிஸ் 6:4. அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷ குமார்த்திகளோட கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற போது இவர்களும் பூர்வத்தில் பெயர்பெற்ற மனுஷராகிய பலவான்களானார்கள். சோ ராட்சகர்கள், பலவான்கள், அந்த வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல. சோ வெறும் ஒரு பிலீவர், செத்தோட ஃபேமிலி எல்லாரும் பிலீவர்ஸ்னு வச்சுக்கிட்டாலும், கெயினோடைய ஃபேமிலி எல்லாரும் கெட்டவங்க, நான் பிலீவர்ஸ்னு வச்சாலும், ஒரு பிலீவரும் ஒரு நான் பிலீவரும்
கல்யாணம் பண்ணி அவங்க பிள்ளைங்க வந்து இந்த மாதிரி வித்தியாசமா இருக்க மாட்டாங்க இல்லையா? they'll just be normal people, normal man. அதுல சோ அதனால இந்த மாதிரி ஒரு வித்தியாசமா எழுதியிருக்கு பாருங்களேன் வசனத்துல. அதனால ஒரு ஃபீலிங் இது ஏஞ்சலுக்கும் மேனுக்கும் உள்ளதா இருக்கலாம் அப்படின்ட்டு. இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணோம்னா இதுல அதுல ஜாயண்ட்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, தமிழ்ல வந்து ராட்ச யா இருக்குல்ல, அதுக்குரிய ஹீப்ரூ வேர்ட் வந்து நெஃபிலிம். ஓகே, அந்த நெஃபிலிமுடைய நெஃபிலிம் எங்கெல்லாம் ஐஎம் இருக்கோ ஹீப்ரூல அது ப்ளூரல்னு அர்த்தம். ஓகே, சோ அதுடைய சிங்குலர் செருபிம், செரஃபிம் அது எல்லாமே ப்ளூரல். ஓகே, ஈவன் ஈலோஹிம் இஸ் ப்ளூரல், so it is God in plurality. அதான் ட்ரினிட்டி காட குறிக்கும். ஓகே, சோ நெஃபிலிம் வந்து ப்ளூரல், அப்போ சிங்குலர் வந்து நஃபால். ஓகே, சோ நஃபால் அப்படின்ற வார்த்தை எங்க வருதுன்னு தேடுனா நம்பர்ஸ் எண்ணாகமம் 13:33ல இருக்கு. அங்கே ராட்சத பிறவியான ஏனோக்கின் குமாரர் ஆகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கு அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். இது என்ன நடக்குது? மோசே டைம்ல எல்லாரும் டெசர்ட்ல இருந்து 12 ஸ்பை மட்டும் கானான் ஊருக்குள்ள போய் பார்த்துட்டு அந்த ஊர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு திரும்பி வர சொல்லி நியூஸ் செய்தி கேட்டா அதுல 10 பேர் இதை சொல்லுவாங்க இல்லையா? அங்க ஜெயண்ட்ஸ் இருக்காங்க, அசுரர்கள் இருக்காங்க, பயங்கரமா பெரிய பெரிய ஆளுங்களா இருக்காங்க, நம்ம வெட்டுக்கிளி சைஸ்ல தான் இருக்கோம், அவங்க எல்லாம் ரொம்ப பெருசா இருக்காங்க அப்படின்னு இந்த நியூஸ் கிடைக்கும் அப்படின்னு எழுதியிருக்கு. ரைட்? ஸோ அதுக்குரிய அர்த்தம் பார்த்தோம்னா அது கிரீக்லயும் கிகாண்டஸ் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க ஜீசஸ் வர்றதுக்கு 300 வருஷத்துக்கு முன்னாடியே. சோ அந்த கிகாண்டஸ்ல இருந்து தான் இப்போ ஜெயண்ட்னு ஒரு வேற வேர்டு வந்திருக்கு. ஜெயண்ட்னா இப்போ உள்ள மீனிங் பெருசா அப்படின்னு நான் நினைக்கிறோம். ஆனா கிகாண்டஸ்க்கு மீனிங் எர்த் பார்ன், உலகத்துல பிறந்தாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, சோ இந்த ரூட்டுமே ஒரு வித்தியாசமான ஒரு மீனிங்கை குறிக்கும், நஃபால். ஓகே, திஸ் இஸ் நஃபால். நஃபால்ன்ற வார்த்தை இதுதான். நஃபாலுக்கு அர்த்தம் ஜாயண்ட் இல்லைன்னா நெஃபிலிம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ அந்த வேர்டு. ஓகே, ஸோ நஃபாலுக்கு இன்னொரு அர்த்தம் வந்து எசேக்கியல் 32:27லயும் அந்த வார்த்தை இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னா ஃபாலன், கீழே விழுந்த. ஓகே, ஸோ ஈவன் அந்த கிகாண்டஸ்ல பார்த்தாக்கா இட் ஆக்சுவலி கோ டவுன் டு எர்த் பாண்ட் சம்திங். எல்லாரும் எர்த் பாண்ட் தானே, மனுஷரும் எர்த் பாண்ட் தான். ஸோ வை வாட் இஸ் ஸோ ஸ்பெஷல்? ஏன் அதுக்கு இன்னொரு வார்த்தை கிகாண்டஸ்ன்னு இருக்கணும்? ஸோ this is something which has heavenly, which is now born on earth. Yeah, something like that. So in the madri and the nafal, nephilim, all of these words ellam kurikkirathu either fallen or something related to the earth, and அந்த யூனியன்னால வினோதமான ஒரு யூனியன்னால வினோதமான பிள்ளைங்க பிறக்கிறாங்க. ஸோ அந்த காம்பினேஷன். ஓகே, ஏன் எனக்கு பர்சனலா ரொம்ப ஆக்சுவலா பைபிள் ஸ்டடியில இட் ஷுடன்ட் பி எனிதிங் பர்சனல் டு மீ அட் ஆல். ஆனா இந்த ஒன்னு பிகாஸ் இட் இஸ் சம்திங் லிட்டில் டிஃப்ரெண்ட், நான் அதை சொல்லிடுறேன். வை ஐ லீன் டுவர்ட்ஸ் திஸ் ஏஞ்சல் வியூ ஏன்னா த அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் ஐ டோன்ட் நோ ஹவு மெனி, எத்தனை பேருக்கு மற்ற ரிலிஜியனுடைய மித்தலாஜிக்கல் கதைகள்லாம் தெரியும்னு தெரியல. கட்டாயம் குட்டி பசங்க எல்லாருக்கும் தெரியும். கிரீக் காட்ஸ், ரோமன் காட்ஸ் தெரியும், ஹிந்து காட்ஸ் தெரியுதோ இல்லையோ. ஸோ வெதர் இட் இஸ் மெக்சிகன் மித்தாலஜி, ரோமன் மித்தாலஜி, கிரீக் மித்தாலஜி, இந்தியன் மித்தாலஜி ஆர் சைனீஸ் மித்தாலஜி, ஓகே, எதுலையும் யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் ஜஸ்ட் திங்க். ஓகே, ஐம் ஜஸ்ட் மேக்கிங் யூ திங்க். கடவுளை விட்டுட்டு வேற ஒரு ஒரு வேற எதையோ வர்ஷிப் பண்றாங்கன்னு வருது. அதான பேகன் ரிலிஜன் இல்லையா? ஸோ சில இந்த மவுண்டன் பீப்புள்,
அவங்களெல்லாம் மவுண்டன் பீப்புள், ட்ரைபல் பீப்புளை மீன் பண்றேன் நான். அவங்களெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தே வர்ஷிப் நேச்சர். ஓ இந்த இந்த அனிமல் பார்த்து பயப்படுவாங்கன்னா அப்ப அந்த அனிமலை கடவுள் மாதிரி ஆக்கிடுவாங்க. இல்ல கடவுள் கடல்ல போய் மீன் பிடிச்சு பொழைக்கிறாங்கன்னா அது மேல ஒரு மரியாதை இல்ல, அதுல இருந்து தான் சாப்பாடும் வருது. அது எதுவும் கோவப்பட்டு இருக்காச்சுன்னா பீப்புள் டை ஆல்சோ. அதனால கடல் கடல் மேல ஒரு மரியாதை. ஆர் லைட்னிங், ஆர் நிலத்துல நம்பி வாழ்றவங்க பூமிய அதுக்கு ஒரு மரியாதை. ஸோ அதுவாது கொஞ்சம் ஐ டோன்ட் நோ, ஐ ஃபீல் அண்டர்ஸ்டாண்டபிள். ஒரு ஹியூமன் மைண்டு யூ ஃபீல் ஓகே, அவங்க பொழைக்கிறதுக்கோ இல்ல அழிவுக்கோ காரணமா இருக்கிற ஒரு நேச்சர். அந்த நேச்சரை கிரியேட் பண்ண காட் யாருன்னு தெரியாது. ஸோ நேச்சரை தே ஆர் வர்ஷிப்பிங். மேக் சென்ஸ். ஐ மீன் கைண்ட் ஆஃப் ஐ கேன் அக்ரி தட் இட் மேக் சென்ஸ் ஃபார் சிம்பிள் பீப்புள். ஓகே, புரியுது. ஆனா யோசிச்சு பார்த்தா பயங்கர பயங்கரமான உருவங்கள் உள்ள கல்லு மண்ணை சாமின்னு கும்பிடுறாங்கல்ல. ஹிந்து காட்ஸ் தெரிஞ்சவங்க உங்களுக்கு தெரியும். ஐ டோன்ட் வாண்ட் டு புட் பிக்சர்ஸ், ஐ டிட் நாட் புட். யங்கர் ஏஜ் குரூப்புக்கு கட்டாயம் கிரீக் மித்தாலஜில இருக்க எல்லாரையும் பேர்கள்லாம் சொன்னாக்கா கடகடன்னு தெரியும். ரோமன் மித்தாலஜி தெரியும், ஆல் த டைட்டன்ஸ் தெரியும், வைக்கிங் காட்ஸ் தெரியும். ஏன்னா இட் இஸ் ஆல் கம்மிங் இன் காமிக்ஸ் அண்ட் வீடியோ கேம்ஸ் அண்ட் எவ்ரிவேர். ஸோ அவங்களுக்கு வினோதமான ஸ்ட்ரென்த், வேடிக்கையான வெப்பன்கள், முகங்கள் பாதி அனிமல் பாதி இது இப்படிலாம் இருக்குல்ல. எல்லா எனி ஆஃப் த கிரீச்சருடைய ஸ்டோரி பார்த்தா எங்கேயோ உள்ள வானத்துல இருந்து உள்ள ஏதோ ஒரு தேவன் பூமியில உள்ள ஒரு பொண்ணை பார்த்து அதுக்கு பிறந்த கிரீச்சர் தான் அப்படி இருக்கும் வியர்டா. You can check it out. It's at least 80% I'm correct. Okay. So that means அப்படி ஒரு creature உலகத்துல இருந்திருந்தால் சுத்தி இருக்க people பயந்துருப்பாங்க. Oh, it's something different. அப்போ they would have made them into a god. They would have started worshipping. They would have been scared of them. So pagan religion இந்த மாதிரி ஒரு creatures ஓட வர்றதுக்கு காரணமா இருந்திருக்கும் chapter 6 இந்த event. If this has happened, இது அப்படி ஒரு காரியம் நடந்திருந்தால் கட்டாயம் God has to wipe out. Make sense, right? And that was the cause for all the pagan religions, or at least it makes sense to me. I can be totally wrong, okay? இதுல என்னோட idea, so I just wanted to share. You can just throw it away, it doesn't matter at all. Okay, சரி. So எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது இந்த pagan religions கூடிய root. Okay, some more verses I'm going to show you which made me believe it more and more. Okay, so Jude 1:6. தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகாநாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். So இந்த வசனத்தை வச்சு we can understand ஏஞ்சல் எங்க இருந்திருக்கணுமோ அங்க இல்லாம, தான் வீட்டுல இல்லாம, தன்னோட ப்ராப்பர் டொமைன்ல இல்லாம வேற எங்கேயோ வந்த ஏஞ்சலுக்கு கடவுள் ஜட்ஜ்மெண்ட் வச்சிருக்காரு. வெரி கிளியர். இது சும்மா விழுந்த சாத்தானோட கூட விழுந்த ஏஞ்சல்ஸா, இந்த மாதிரி வேலை பண்ண ஏஞ்சல்ஸான்னு verse 7 வாசிங்க. அப்படியே சோதம் கொமோரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களை போல் விபசாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய ஆக்கினியை அடைந்து திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சோ சோதம் கொமோராக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சதுக்கு ரீசன் அன்நேச்சுரல் யூனியன் இல்லையா? ஒரு சம்திங் ராங். அதனாலதான் சோதம் கொமோரா காட் தட் பனிஷ்மெண்ட். அந்த டாபிக்ல வருது Jude 1:6 also. அதனால fallen angels and unnatural union is one understanding. Okay, fine. 2 Peter chapter 2 4, 5 and 6. 2 Peter chapter 2. பாவம் செய்த தூதர்களை பாவம்
பாவம் செய்தல் தூதர்களை தேவன் தப்ப விடாமல் ம், அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தியுள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரயத்தை வரப்பண்ணி ம். சோதம் கொமரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினிக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்தில் அவபக்தியில் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து ம். ஆமா. சோ இங்கேயும் அந்த ஏஞ்சல்ஸ் பண்ண தப்புக்கும் நோவாவுடைய ஃப்ளட்டுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி, ரைட்? சோ அதனால இது ஏஞ்சல்ஸ் பண்ண தப்புனால நடந்ததோ அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, சரி. ஓ, இதுதான் அந்த கிராஸ் ஹாப்பர் மாதிரி தெரிஞ்ச சீன். ஓகே. in the angel view, I'm just going to take it after the flood also. Okay, just in the particular topic, let me finish. எனக்கு தெரிஞ்சது அதை சொல்லி முடிச்சிடுறேன். Genesis 6:4 வாசிங்க. வாசிச்சோம்னு நினைக்கிறேன்ல. And also after that இருக்கா, பின்பும் இருந்ததுன்னு இருக்குல்ல, வாசிச்சிட்டீங்க அந்த வசனத்தை. Are you reading? Is somebody reading? அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமார மனுஷகுமார்த்திகளோட கூடுகிறதுனால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற போது இவர்களும் பூர்வத்தில் பெயர் பெற்ற மனுஷராகிய பலவான்கள் ஆனார்கள். ஓ, அவ்வளவுதான் இருக்கா? ஓகே, இன்னொரு வசனமும் வரும், அது நான் காட்டுறேன். மேபி நான் தப்பா எழுதியிருக்கேன். ஃப்ளட் வந்ததுக்கு அப்புறமும் இருக்கிறாங்க அவங்கன்ட்டு விட்டுருக்கும். ஓகே, ஸோ தட் மீன்ஸ் இந்த மாதிரி வியர்ட் unionனால வந்த creatures are still there. So, or in other words, the bad angels or the demons are creating unnatural beings on earth. Okay, so on the point, Deuteronomy 3:11 பாத்தீங்கன்னா அந்த கோலியாத்து அந்த அனாக்கிம் இருப்பாங்கல்ல, அவங்கள பத்தி இருக்கும். Deuteronomy 3:11 வாசிச்சிருங்களேன். வாசிச்சிருவோம் ப்ளீஸ். மீந்திருந்த ராட்சதரில் பாசானின் ராஜாவாகிய ஓக் என்பவன் மாத்திரம் தப்பி இருந்தான். இரும்பினால் செய்த அவனுடைய கட்டில் மனிதருடைய கை மூலத்தின்படியே 9 முழ நீளமும் 4 முழ அகலமுமாய் இருந்தது. அது அம்மோன் புத்திரருடைய ரப்பா பட்டணத்தில் இருக்கிறது அல்லவோ. சோ ஏதோ ஒரு பெரிய சைஸ் மனுஷன் இல்ல, கோலியாத்தும் அந்த மாதிரி தான் இல்ல. Numbers 13:33 சாரி. அங்கே ராட்சத பிறவியான ஏனோகின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். கரெக்ட், வாசிச்சோம்ல, சாரி. ஓகே, சோ என்னோட இதுல என்னன்னா, நியூ டெஸ்ட்மெண்ட்ல வந்து ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல இந்த லேண்டுக்கு வரும்போது நிறைய ஜாயன்ட்ஸ் மீட் பண்ணுவாங்க. டில் டேவிட் காலம் வரைக்கும் அந்த ஜாயன்ட்ஸ்ன்றது இருக்கும். சோ அந்த மாதிரி சம் வியர்ட் கிரீச்சர், சம்திங் டிஃப்ரெண்டான ஒரு கிரீச்சர் இவங்களதான் குறிக்குதோ அப்படின்னு ஒரு டவுட். ஓகே, ஏன் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இன்னொரு ஒரு ரீசனிங் என்னன்னா, let me see slide. Okay, I'll come to this slide. Okay, see, Satan Genesis 3:15 யார் கிட்ட கடவுள் சொன்னாரு? சேட்டன் கிட்ட சொன்னாரு. அப்ப இருந்த people Adam, Eve, Satan, serpent, and God, correct? And அந்த Genesis 3:15 பாத்தீங்கன்னா, it is actually God talking to Satan directly and telling Satan, your head will be crushed. He will crush your head. அப்படிதான் இருக்கும். Directly he is telling Satan. Okay, அப்போ என்ன காட்ஸ் வேர்ட்ல இருக்கோ அதுதான் சேட்டனுக்கும் தெரியும். ஓகே, எவ்வளோ ரிவீல் ஆயிருக்கோ காடோட பிளான் அண்ட் டீடைல்ஸ் மனுஷனுக்கு எவ்வளவு தெரியுமோ அவ்வளவுதான் சேட்டனுக்கும் தெரியும். சேட்டன் will not know more. Okay, so சேட்டனுக்கு he knows God's big plan. Fine. அப்போ how will he will try to corrupt இல்ல, அது எப்படியா it is to save himself, so he will try to spoil the plan or corrupt the plan throughout in different fashions. So I'm going to just put down some of the points. Okay, so the understanding is ஒரு உமனோட சீட்ல இருந்து தான் மெசையா வரணும். கரெக்ட்? அப்போ 100%
ஹியூமனா இருந்தா தான் ரிடெம்ஷன் பிளான் will be accomplished. நடந்து முடியும். ஏன் 100% ஹியூமன் தான் சின் பண்ணது. God wants to redeem only mankind. அதுக்கு ஒரு ஹோலி சாக்ரிஃபைஸ் தேவை. அப்போ ஹோலி சாக்ரிஃபைஸ் has to come மனுஷன் சைட்ல இருந்து வந்தாகணும். ஆனா மனுஷன் சைடால முடியாது. So God is sending his son as a man representing full mankind, holy sacrifice, sinless sacrifice. He is going to pay the price, correct, in the cross. அதுதான் அவருடைய கோபத்தை தணிக்கக்கூடிய ஒன்லி சொல்யூஷன், கரெக்ட். அப்போ ஹியூமன் 100% ஹியூமனா பிறந்தாகணும் இல்லையா மெசையா. இந்த மாதிரி ஜீன்ஸை கலைச்சுட்டா, ஜீன்ஸ் இந்த டிஎன்ஏ கலைச்சுட்டா, மேன்கைண்டோட டிஎன்ஏவே கலைச்சிட்டா ஹியூமன் கைண்ட் இருக்க முடியாது, கரெக்ட். இட்ஸ் வெரி வியர்ட் பட் இட் குட் பி ட்ரூ. அந்த மாதிரி ஆயிருந்தால் God has to wipe out the gene pool and create from one family திரும்ப ஒரு 100% human குடும்பத்தை உண்டாக்கியிருக்கணும், right? So this is that understanding, right? Okay, in the point, whether you like it or not, you can ignore if you don't want it. That's not a problem. But let's see some more points just as a big picture, okay? மனுஷனை கடவுளுக்கு எதிர்த்து ரிபெல் பண்ண வைக்கிறது அந்த டவர் ஆஃப் பேபிள், ரைட்? யூனிஃபைடா வந்து ஒன்னா கூடி வந்து அகெயின்ஸ்ட் காட் நிக்கிறதுக்கு செய்ய வச்சது பிளான் வந்து இட் வாஸ் த டவர் ஆஃப் பேபிள்ல. அண்ட் வாட் டஸ் காட் டூ டு சால்வ் இட்? ஹி வில் கிவ் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் கொடுப்பாரு. எல்லாரும் பரபரன்னு பரவி போயிருவாங்க இல்ல, உலகத்துல வெவ்வேறு இடங்களுக்கு பிரிஞ்சு போக ஆரம்பிப்பாங்க. When it gets repaired, very 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 nice. During Pentecost, when God decides to start church, ஜென்டைல்ஸையும் பிளானுக்குள்ள கொண்டு வரணும், யூதர் அல்லாத மக்களையும் சர்ச்சுக்கு ஒன்னா கூட்டிட்டு வரணும், இன்னும் ஹோலி ஸ்பிரிட் எல்லாருக்கும் கொடுக்கும் போது languages are understood by everybody, right? It's very very interesting. So church is one place where it all comes together again. Even though peopleலாம் வெவ்வேறு இடத்துல இருந்தாலும் சர்ச் ஒரு பாடியா ஒன்னா it gets unified again. இங்க நடக்கிறது, ஓகே. இஸ்ரேல கிரியேட் பண்ணணும், ஜீசஸ் மெசையாக்கு பிறக்கிறதுக்கு கண்ட்ரி கிரியேட் பண்ணணும். கண்ட்ரியை கிரியேட் பண்ணி அந்த ஒரு குடும்பத்துல இருந்து ஏப்ரஹாம் குடும்பத்துல இருந்து ஜேக்கப் வரைக்கும் வந்து அதுல 12 பிள்ளைங்களாக்கி அவங்கள கோத்திரமாக்கி ஈஜிப்டுக்கு போய் அங்க பெரிய திரளா மக்கள் ஆன பிறகு இப்போ நாடா வெளியில வருவாங்க இல்லையா, ஒரு நாட்டு மக்களாட்டம் ஒரு கூட்டமா வெளியில வரணும். வெளியில வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஏன்? ஜெனசிஸ் 12:16 சொல்லிட்டாரு கடவுள், 400 வருஷம் நீங்க கஷ்டப்படுவீங்க, அதுக்கப்புறம் நான் உங்களை வெளியில கூட்டிட்டு வருவேன்னு சொல்லியிருப்பாரு ஏப்ரஹாம்கிட்ட. அப்போ இவங்க எல்லாரும் வெளியில வரணும். அப்போ ஒரு லீடர் ஒண்ணு பிறக்க போகுது. அப்பதான் மோசஸ் டைம்ல எல்லா பேபியும் கொல்ல வைப்பார் தெரியுமா, ஃபேரோ வச்சு, ரைட்? சோ சேட்டன் ட்ரைஸ் டு வைப் அவுட், லீடர் வராம இருக்கிறதுக்கு he will try. He can only try. God continues with his plan. இஸ்ரேல் டைம்லயும் பாத்தீங்கன்னா இஸ்ரேல ஒழிச்சுக்கிறதுக்கு இல்லாத வேலையெல்லாம் நடக்கும். சுத்தி இருக்கிறவங்களை வச்சு டெம்ப்ட் பண்ணி ஐடல் வர்ஷிப்பர்ஸ் ஆக்கி வார் வந்து பேட்டில் வந்து எல்லாமோ நடக்கும். It still continues by the way. ஈவன் எக்ஸைல்ல கிடப்பாங்க. பர்ஷியா ரூல்ல எஸ்தர் ராணி டைம்ல எங்கேயோ இருப்பாங்க. அப்போ கூட எல்லா ஜூஸையும் கொல்லுங்கன்னு ரூல் வந்துரும். பர்ஷியன் கிங் போட்டுருவாரு. அதுக்குதான் எஸ்தர் ராணி போய் கெஞ்ச போவாங்கல்ல, இப்ப பேச போவாங்க, கொல்லாதீங்கன்ட்டு. சோ அந்த மாதிரி ஜூஸே இல்லாம போயிட்டாங்கன்னா, யூத மக்களே இல்லைன்னா எங்க ஜீசஸ் பிறக்கிறது இல்ல. சோ இந்த மாதிரி சேட்டன் ஆல்வேஸ் ட்ரைங் டு ஸ்பாயில் த பிளான். Jesus time யோசிச்சு பாருங்க. He knows the prophetical timeline. He knows exactly when ஹெரோட வச்சு எல்லா பேபிஸி திரும்ப அதே பேட்டர்ன், அதோட புது பிளான் வேற தெரியாது சேட்டனுக்கு. ஸோ திரும்ப பேபிஸ் எல்லாம் he'll try to kill, but baby Jesus is safe in Egypt. ஆமா, அதுக்கப்புறம் வளர்ந்து ஜீசஸ் வந்த பிறகு கூட டெம்டேஷன் ஞாபகம் இருக்கா? இந்த பிளான் கிராஸ் தான் தேவையா? யூ bow down to me, I will give you the world எல்லாம் சொல்லி பார்ப்பாங்க. So Satan tries to stop the process, right? Oh, this meeting will also end in 10 minutes. Okay. So
And now it is the church time, and even if it is the church time, எங்கெல்லாம் மிஷனரிஸ் போறாங்களோ அவங்க எல்லாரும் கஷ்டம் தான் படுறாங்கல்ல. they face a lot of resistance. Who do you think is doing it, right? Satan doesn't want the church to grow. Satan doesn't want the redemption plan to be successful. நடந்து முடிஞ்சிருச்சு, ஆனா அது flourish ஆயிடக்கூடாதுன்னு சேட்டனுடைய விஷ். It goes on till the second coming. Second comingல absolutely rebellion, நேர எதிர்த்து நின்னு he will try to fight, and he fails. Of course he fails, right? So Satan உடைய continuous plan will be to spoil this. அதுதான் Ephesians 6:12. Please read in Tamil, please, where Paul is telling the church. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஓகே, இது எல்லா கிறிஸ்டியனுக்கும் உள்ள ஒரு போராட்டம். ஓகே. So if I just wanted to share, this could be a reason why God is wiping out everybody. In fact, நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு அப்புறம் கூட கானான் தேசத்துக்கு உள்ள போகும்போது கூட he will tell Joshua and the other kings, அந்த ஊர்ல எல்லாரையும் அழிச்சிருங்க சொல்லுவாரு. சந்தேகப்பட்டு விட்டதுனால வந்த விளைவுகள் மேபி we will see that நிறைய இருக்கு. அது 1-2 ஸ்டோரி இருக்கும். and அது it will come back. ஒன்னு வேணா ஃபாஸ்டா சொல்றேன். சால் வந்து அமலக்கைட் கிங் எல்லாரையும் கொல்ல சொல்லுவாங்க. அமலக்கைட் கொல்லாம அந்த கிங்க கொல்லாம அவர் பாவப்பட்டுட்டு விட்டுருவாரு. தென் சாமுவேல் வந்து he'll kill that king இல்ல. அப்போ அதுல some of those people are left without being killed. ஆனா கடவுள் வந்து கொல்ல சொல்லியிருப்பார். அதுல வந்த ஒரு பர்சன் தான் ஹாமான், எஸ்தர் ராணி கதையில வர வில்லன். ஸோ அந்த மாதிரி when God tells something, அது ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம, புரியுதோ புரியலையோ, லாஜிக்கோ ரீசனிங்கோ நமக்கு வழங்கணும்ட்டு இல்லை, ரைட்? our call is just to obey. ஸோ அந்த தப்பு பண்ணதுனால வந்த விளைவுகள் சில நிறைய பைபிள் ஸ்டோரிஸ்ல இருக்கும். ஓகே, ஸோ கம்மிங் பேக் டு நோவா, this is the reason I think it happened. All right, okay, so this is the time map. So that is Satan trying to do all the pagan religions at that time, and people disperse. Israel is formed. அந்த டைம்ல மோசஸ் காலத்துல ஒரு சண்டை, அதுக்கப்புறம் ஃபுல்லா இஸ்ரேல் மக்களை எதிர்த்து சண்டை. குயின் எஸ்தர் டைம்ல எல்லா யூத மக்களையும் கொல்லணும்னு பிளான், அதை நிறுத்துவாங்க. தென் ஜீசஸ் கம்ஸ், அப்பமும் பேபிஸ் ஆர் கில்ட். அதுக்கப்புறம் புது கிறிஸ்டியன்ஸ் ஆர் கில்ட். ஏன்னா இஸ்ரேலுடைய the reason why இஸ்ரேலை கிரியேட் பண்ணாரோ கடவுள், ஜீசஸ் வர்றதுக்காக, ரைட்? அந்த வேலை முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வேலை யாருக்கு? சர்ச்சுக்கு தான். ஸோ புது கிறிஸ்டியன்ஸ் ஆர் டார்ச்சர்டு, பர்சிக்யூட்டட். வரிசையா ரொம்ப வருஷத்துக்கு நடந்துகிட்டே தான் இருக்கும் அது, till now, right? So this goes on for a long time till Revelation, right? Let us அப்புறம் பார்ப்போம் அதை. Jesus also talks about this. Matthew 24:37. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். Okay, so அதுவும் need to be careful. So this is ஜீசஸே சொந்த வாயில சொன்ன பாயிண்ட். நோவா காலம் மாதிரி இருக்கும் ஜீசஸ் திரும்பி வர டைம். நான் ஒரு ஸ்லைட ஃபாஸ்டா போயிட்டேன், பட் ஐ ஹோப் யூ ரிமெம்பர். ஐ டோன்ட் வாண்ட் டு கோ பேக். டேனியல் நெபுகத்நேசரோட ட்ரீம், அந்த ஒரு ஸ்டாச்சு பாப்பாரு. அப்போ ஒரு ராக், வெவ்வேறு கிங்டம்ஸ் இருக்கும், வெவ்வேறு மெட்டல்ல. ஒரு அந்த கால் வந்து மிக்ஸ்ட் வித் கிளே அண்ட் அயர்ன்ட்டு ஒரு கால் இருக்கும். அந்த டைம்ல அந்த கிங்டம் இருக்கும் போது the rock will come and it will become the permanent kingdom, இல்லையா? So the rock is definitely God. Rock பெருசாய் வர kingdom is definitely God's kingdom. But அந்த clay and
அயன் மிக்ஸ் ஆயிருந்ததுன்ற பாயிண்ட்டும் if you go and read, it will talk about something different. It's not a normal kingdom. அதுலயும் எழுதியிருக்கோம், it is like they don't mix with the seed of men அப்படின்னு எழுதியிருக்கோம். So it is something again not very clear and understandable. So we put it under this bracket. Oh, the sons of God are still creating, the fallen sons of God are still creating problem to deceive mankind and spoil God's plan of redemption. Okay, fine. Right. So let's now carry on. Genesis 6:3 வசனத்துல வந்து God decides இல்ல 120 years decide பண்ணுவாரு. So இதுக்கு ரெண்டு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஒன்னு, did God decide on that day after 120 years from now the flood will come அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இன்னொரு அண்டர்ஸ்டாண்டிங், man's lifetime will not go more than 120 அப்படின்னு இன்னொரு அண்டர்ஸ்டாண்டிங். போத் ரெண்டு வசனத்துக்கும் பெரிய ரெண்டு அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் பேக்ரவுண்ட் வசனம் வேற, அட்லீஸ்ட் ஐ didn't see any. The closest I saw is Psalm 90:10, where it is only 80 years old. Okay, so I didn't see much, but what again where I lean towards is man's age on earth, because ennadan science valandalum there's nobody living more than 120. So I like to believe God said 120 will be your last. So maybe, I don't know. Okay, I really do not know. Fine, let's enter into Noah. Unfortunately, we will again get cut in 3 minutes, less than 3 minutes, and please log in into the same link again and we will continue sharing. So யூஷுவலா நமக்கு தெரிஞ்ச ஸ்டோரி லைன், நம்ம சண்டே கிளாஸ்ல இருந்து படிச்சுட்டு வர ஸ்டோரி லைன் இஸ் a very happy story இல்ல, Noah's ark, because Noah is saved, okay, by grace. So நமக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டோரி. There is another part to it where everyone dies. So that's where the judgment part, right, God's disciplining part is also there, which is a big part of it. இதுக்கு இடையில என்ன நடந்தது? It seems Noah was a preacher of righteousness. தமிழ் வாசிருங்க. 2 Peter 2:5 வாசிச்சிங்க ஆல்ரெடி. 2 Peter 2:5. பூர்வ உலகத்தையும் தப்பவிடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி. ஓகே, சோ நோவா ப்ரீச் பண்ணாருன்னு இருக்கா அந்த வசனத்துல. I didn't understand that. ஓகே, சரி, இது ஐ திங்க் இது சொல்லி முடிக்க முன்னாடி கட் ஆகும்னு நினைக்கிறேன். சோ கடவுளுடைய கோபம் வர்றது ஷுவர், ஃப்ளட்னால அழிக்க போறாருன்றது ஷுவர் ஆயிடுச்சு, கடவுளே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அதுக்கு சொல்யூஷன் கொடுத்தது யாரு? கடவுள் தான். மனுஷனுக்கு ஏதாவது செய்ய முடிஞ்சுச்சா? நோ. கேன் ஹி டூ எனிதிங்? மனுஷனால பிளான் போட முடிஞ்சா, செய்ய முடிஞ்சா? ஒன்னும் செய்யல. சேவ் பண்ணணும்னு நினைச்சு பிளான் பண்ணி எல்லாம் பண்ணது காட். God saved. God did everything in that. Okay, to save from தன்னுடைய சொந்த கோபத்துல இருந்து காப்பாத்துறதுக்காக, right? So எடையில, so this is a saving by grace. எடையில Noah of course was spreading God's word. எல்லாருக்கும் சொல்லி 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 he tried to tell. So the wrath and grace understanding of our God is very important. Okay, அவர் இது கோபம் வர காட்னா அது நம்ம காட் இல்லைன்னு நினைக்க கூடாது. He is a holy God. He deserves a holy group of people. Okay, next அழிவு எப்படி இருக்க போகுது? ஃபயரால இருக்க போகுது, ரைட்? அது சொல்லிட்டாரா? சொல்லிட்டாரு, நமக்கும் தெரியும். அதுல இருந்து எப்படி தப்பிக்கணும்னு இங்க ஆர்க் மாதிரி ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டாரா? கொடுத்துட்டாரு. அதுவும் சேவ்டு பை கிரேஸ், கரெக்ட்? மீன் டைம் நமக்கு என்ன வேலை? Go and tell exactly what Noah did. What did Noah have? He had faith. மழையே என்னன்னு தெரியாத ஒரு காலகட்டத்துல, மழையே இல்ல அந்த டைம்ல, தெரியுமா?